பிஎன் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸில் ஃபஸ்ட்டு 900 வோல்ட்லேருந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 900 வோல்ட்டில் ரன் பண்ணும்போது 800 வோல்டேஜ் வந்து சேம் இது வருது. இங்கே 932.09 மைக்ரான்ஸ் வருது. அடுத்து நான் 1000 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 1000 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நானாக்கா வோல்டேஜ் சேம் தான் வருது. 1.0 மைக்ரான்ஸ் வருது. அடுத்து நான் வோல்டேஜ் வந்து 1100 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது 1.1 1100 கொடுக்கும்போது இந்த 1.1க்கு வருது 7.2 மைக்ரான்ஸு. அடுத்து 1200 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். சேம் 1.1K தான் வருது. அதாவது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் 1000க்கு அப்புறம் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஆம்ஸ் வந்து 9.9 மில்லி ஆம்ஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து 1500 கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். 1.1K 39 மில்லி ஆம்ஸு. அடுத்து 1900 ஓகே, ரன் பண்ணுறேன். 1.1K 79. அடுத்து 2000 ஓகே, ரன் பண்ணுறேன். 1.1K 89 மில்லி ஆம்ஸு. ஸோ கிராஃப் எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிராஃப் எப்படி பாட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிமுலேட்டரில் போயிட்டு அனலைஸு டிசி ஷேப்பு நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட் வேல்யூ 900, எண்டு வேல்யூ 2000 கொடுத்துருக்கேன். ஒரு சேஞ்சஸ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஜஸ்ட் நான் 100 நான் கொடுத்துருக்கேன். நான் ரன் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். இந்த மாதிரி கிராஃப் வருது. ஸோ கிராஃப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் டு அப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் டு எக்ஸல் நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ பிஎன் ஜங்ஷனோட ரிவர்ஸ் பயஸுக்கு வோல்டேஜ் கரண்ட்டு. ஸோ சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் கரண்ட்டு வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து அப்படியே வெளியே வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஹையாக வரும். ஸோ கரண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடோட கிராஃப், ரிவர்ஸ் பயஸ் கிராஃப்.